இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்றேன். கர்த்தர் இந்த நாள்ல கூட நம்ம எல்லாரையும் ஒன்று சேர்த்திருக்கிறார். மறவாமல் அவர் நம்மை நினைத்திருக்கிறார். ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்ம மேல கண்ணோக்கமா இருக்கிற ஒரு அப்பா நம்ம கூடவே இருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில எதை குறித்தும் கலங்க தேவையில்லை. ஏன்னா எந்த போராட்டங்கள் நமக்கு எதிராக சத்துரு கொண்டு வந்தாலும் நிச்சயமா நம்ம தான் ஜெயிக்க போறோம் அப்படிங்கிற அந்த உறுதி நமக்கு வேதத்துல எத்தனையோ இடங்கள்ல நம்ம வெற்றியாளர்களா தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையின் போராட்டங்கள் எதுவா இருந்தா கூட நம்ம ஜெயிக்க போறோம், நம்ம தான் ஜெயிச்சிட்டோங்கிற அந்த இடத்துல இருந்துதான் அந்த போராட்டத்தையும் அந்த சூழ்நிலையும் நம்ம மேற்கொள்ளணும்னு சொல்லி ஆவியானவர் இன்றைக்கு நம்ம கூட பேசுறத நான் உணர்றேன். நிச்சயமா நீங்க எந்த விஷயத்திலயும் எந்த காரியத்திலையும் நம்மை தோற்று போக தேவன் விடவே மாட்டார். ஏன்னா அவர் ஜெய கிறிஸ்து. அப்படின்னா அந்த ஜெய கிறிஸ்து இன்றைக்கு நம்ம கூட இருக்கிறார்னா நம்ம வாழ்க்கையில எல்லா காரியங்களும் அது நிச்சயமாய் ஜெயமாகத்தான் முடியுங்கிறதுல சந்தேகமே இல்லை. அப்போ இந்த நாள்ல கூட நம்ம மெடிடேஷனுக்காக ஜோம் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தை, நம்ம இந்த வார்த்தையை குறிச்சு கொஞ்சம் தியானிச்சிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு டீப்பரா நம்ம அந்த வார்த்தையை நம்ம தியானிக்க போறோம். அதாவது தேவனை முழு இருதயத்தோடு நம்புறது. நம்ம எப்படி நம்புறோம், ஏன் அவரை முழு இருதயத்தோட நம்மளால நம்ப முடியல, அந்த முழு இருதயத்தோடு நம்பினவர்கள் வாழ்க்கையில எப்படியெல்லாம் ஜெயம் பெற்றாங்க, இத குறிச்சு நம்ம தியானிக்க போறோம். தெரியல இந்த வீக்ல முடிக்க முடிஞ்சா இதை பார்ப்போம், இல்லைன்னா ஒரு 2 வீக்ஸ் நம்ம இதை குறிச்சு இன்னும் ஆழமா தியானிக்கல. ஏன்னா அவரை நம்புறதுலதான் நம்ம அற்புதமே அடங்கி இருக்கு. பல வேளைகள்ல பலர் சொல்றாங்க, நாங்க ஜோம் பண்ணிட்டே தானே இருக்கிறோம், ஏன் நடக்கல, எங்களுக்கு அந்த நம்பிக்கையே அற்று போச்சு அப்படிலாம் சொல்றாங்க. கிடையவே கிடையாது. நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், பொய்யுரையாத தேவன். நமக்கு நன்மை செய்யறது மாத்திரம்தான் அவருக்கு தெரியும். நமக்கு தீமை செய்வது அவர் நோக்கம் இல்லை, அவர் சித்தமும் இல்லை. அப்படி ஒரு தேவனை தான் நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். இத்தனை காலம் நம்ம எத்தனையோ நன்மைகளை நம்ம சுதந்திரிச்சுட்டு வந்திருக்கிறோம். ஆனா அது எல்லாத்தையும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி நம்ம மறந்துட்டு முறுமுறுத்துட்டு இருக்கிறதுனாலதான் நம்ம பல வேளைகள்ல நம்பிக்கை அற்ற நிலைமைக்குள்ள போய் அவரையே கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இந்த சூழ்நிலையில நம்ம தேவனிடத்துல இருந்து எப்படி அற்புதத்தை பெற முடியும்? அதுதான் வசனம் சொல்லுது, இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான், அவன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் கேட்டு பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. நீ நினைக்கவே தேவையில்ல, கர்த்தர்ட்ட இருந்து நீ எதையும் பெற முடியாதுங்கிறத அந்த வசனம் சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு நாமும் கூட பல நேரங்கள்ல டபுள் மைண்டட் ஆயிரும். ஒண்ணு ஆண்டவர் மேலயும் நம்பிக்கை இருக்கு, இந்த உலகத்தையும் நம்ம பாக்குறோம், இந்த உலகத்துல இந்த காரியம் நடக்குது, இந்த உலகத்துல இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி உலகத்தையும் பார்க்கிறோம், தேவனையும் பார்க்கிறோம். இப்படி இருக்கிற நாம் தேவனிடத்துல இருந்து எதையும் பெற முடியாது அப்படின்னு சொல்லி வேதம் தெளிவா நமக்கு கற்றுக் கொடுக்குது. அப்போ நம்ம தேவனுடைய நேச்சர் என்ன, அதை நம்ம புரிஞ்சிட்டோம்னாலே நமக்கு நம்ம வாழ்க்கையில பயம் வராது, அவரை முழுமையுமா நம்ப முடியும். அப்போ வாசிக்கலாம், நீதிமொழிகள் 3:5-6. நீதிமொழிகள் 3:5-6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து. அப்போ நம்ம சுய புத்தியில எப்போ சார்ந்து கொள்றோமோ அப்பதான் நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை பெற முடியாமல் இருக்கிறோம். இன்னைக்கு நீங்க யோசித்து பாருங்க, நம்ம வாழ்க்கையில எந்தெந்த பகுதிகள்ல எல்லாம் நம்ம அற்புதத்தை பெற முடியாம இன்னும் நம்ம தாமதம் ஆயிக்கொண்டிருக்குதுன்னா அந்த ஏரியால ஒருவேளை நம்ம சுய புத்தியில சாய்ந்து கொண்டிருப்போம். உலகம் சொல்ற ரிப்போர்ட், டாக்டர் சொல்ற ரிப்போர்ட், நம்ம சிம்டம்ஸ் சொல்ற ரிப்போர்ட், உங்க பினான்சியல் ரிப்போர்ட், இன்னும் உங்க குடும்பத்தின் சூழ்நிலைகள், உறவுகளுக்கு மத்தியில ஏதோ பிரச்சனைகள் இருக்கலாம், அது உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கும், இது சரியே பண்ண முடியாது, இவங்க எல்லாம் மாறவே மாட்டாங்க, இப்படி ஒரு ரிப்போர்ட், ஏதோ ஒண்ணு உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டே இருக்கு.
இந்த ரிப்போர்ட்டை நம்ம எப்போ நம்புறோமோ அதுதான் சுய புத்தியின் மேல் சாய்ந்து கொள்றது. இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க? நம்ம நம்ம ஒவ்வொருத்தரும் நாமே நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் சுய புத்தியில சாயாத அப்படின்னு சொல்றாருன்னா, நம்ம அப்பா நமக்கு இந்த ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். காரணம் என்னன்னா, உனக்கு ஒரு அப்பாவா நான் இருக்கிறேன், என்னால செய்ய முடியாதுன்னு அதிசயமான காரியம் எதுவுமே கிடையாதுன்னு நான் சொல்லி இருக்கிறேன். ஆனா நீ எதை குறிச்சு நீ தியானிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசுறாரு. அப்போ சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் நம்ம ஹார்ட் ஃபுல்லா அவரை நம்பணும்னு சொல்லி அவர் விரும்புறார். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். நம்ம போற பாதையெல்லாம் செவையான பாதையா இருக்கும். எங்கேயும் மாட்டிட்டு முடிக்க மாட்டோம். இன்னைக்கு நிறைய பேரு சுய புத்தியில சாய்ந்து ஏதோ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா கூட அவங்க சுய புத்தியில எல்லாத்தையுமே சார்ந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துலதான் தோல்விகளை பார்க்கிறாங்க. அண்ணன் சொல்றாரு, நீ உன் சுய புத்தியில சாயாம கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து என் மேல ட்ரஸ்ட வை, என் மேல நம்பிக்கை வை, என் மேல என் கிட்ட நீ அந்த காரியத்தை கொடுத்துட்டு நீ இளைப்பாரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அவரில் நம்பிக்கையாயிரு, அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார், உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். ஒரு சின்ன ஒரு காரியம் செய்யணும்னா கூட நம்ம அவரை நினைச்சுட்டா போதும். அவர் என்ன சொல்றாரு, நம்ம பாதைகளை அவர் செவைப்படுத்துறாராம். இது இங்கிலீஷ்ல இது எப்படி சொல்லப்பட்டிருக்கு, NKJV-ல, ட்ரஸ்ட் இன் த லார்ட் வித் ஆல் யோர் ஹார்ட் அண்ட் லீன் நாட் ஆன் யோர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங், இன் ஆல் யோர் வேஸ் அக்னாலஜ் ஹிம் அண்ட் ஹி ஷால் டைரக்ட் யுவர் பாத்ஸ். அப்போ இதுக்கு அந்த அந்த விளக்கத்தை நம்ம பார்க்க போறோம். ட்ரஸ்ட் இன் த லார்ட் வித் ஆல் யோர் ஹார்ட். அப்போ இந்த வார்த்தை எதை சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம வாழ்க்கையில எந்த பகுதிகள்லயும் அந்த விசுவாசத்துல குறைவில்லாதபடி இருக்கிறது தான். அதாவது சில ஏரியாஸ்ல நம்ம ஏற்கனவே பார்த்தபடி சில ஏரியால நம்ம சொல்லவே வேண்டாம், அத பரிபூர்ணமா நம்புவோம். ஆனா சில இடத்துல நம்மளால நம்பவே முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, வித் ஆல் யோர் ஹார்ட்ஸ்னா எந்தெந்த ஏரியாலலாம் நீ என்னைய நம்பாம இருக்கிறியோ, நம்ப முடியலையோ, அந்த இடத்துலயும் என் மேல கம்ப்ளீட் ட்ரஸ்ட நீ வையி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசுறாரு. அப்போ இது எதை குறிக்குது அப்படின்னா, நம்ம முழுமையுமாய் தேவனுடைய ஞானத்தின் மேல, தேவனுடைய அன்பின் மேல, தேவனுடைய வல்லமைய நம்ம சார்ந்து கொள்றத குறிக்கிறதா இருக்குது. இன்னைக்கு ஏன் நமக்கு பயம் வருது, சந்தேகம் வருது அப்படின்னா, அவர் நமக்கு செய்வாரா மாட்டாரா? அவர் இவ்வளோ பெரிய பிரச்சனை, அதாவது ஒரு கயிறு திரிஞ்ச மாதிரி இந்த பிரச்சனை அப்படி முறுக்கிக்கிட்டு அப்படிலாம் இருக்குது. இந்த கட்டுகள் எல்லாம் எப்படி அவிழ்க்க முடியும், இந்த முடிச்சுகளை அவர் எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, என்னோட ஞானத்தை நீ ட்ரஸ்ட் பண்ணு. அன்னைக்கு மொர்தெகாய்க்கு விரோதமா ஆமான் பயங்கரமா திட்டங்கள் தீட்டுறான். ஆனா தேவ ஞானத்துக்கு முன்னாடி ஆமானுடைய ஞானம் அங்க செயல்பட முடியல. எத்தனை வேணாலும் மனிதர்களுக்கு பின்பாக இருந்து பிசாசு செயல்பட்டு திட்டங்கள் தீட்டினாலும் அந்த திட்டங்கள் தேவனுடைய பிள்ளைக்கு எதிராய் செயல்பட முடியாது. ஏன்னா தேவ ஞானம் நமக்காக அங்க செயல்படுறத நீங்க பார்க்கலாம். எத்தனை சூழ்நிலைகள்ல அவருடைய ஞானம் பலத்த விதமா நமக்கு செயல்படுகிறத நம்ம வேதத்துல பார்த்திருக்கிறோம். அங்க இசைக்கியா ராஜாக்கு விரோதமா அவ்வளவு பெரிய யுத்தம், அங்க ரப்சாக்கே அப்படிதான் அவங்களுக்கு எதிரா பேசுறான். ஆனா அவன் ஞானம் ஒண்ணுக்குமே முடியல. அங்க சொல்றாரு, இந்த ராஜா ஒரு செய்தியை கேட்டு ஊருக்கு போவான், அங்கேயே அவனை கொன்றுவாங்க அப்படின்னு. அங்க தேவ ஞானத்தின் மூலம் அங்க தேவன் அவருடைய ஞானத்தை செயல்படுத்தி அந்த யுத்தத்தை அவர் என்ன செய்யறாரு, ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறத பாக்குறோம். அப்போ இன்னைக்கு அந்த தேவ ஞானத்தை நம்ம சார்ந்திருக்கிறோமா? யோசபாத்துக்கு எதிரா அத்தனை ராஜாக்கள் படையெடுத்து சூழ்ந்து வந்துட்டாங்க. ஆனா அங்க தேவன் செய்யறது, அவங்க ஒருவருக்கு ஒருவராகவே அங்க என்ன செய்யறாங்க, சண்டை மூட்டப்பட்டு அங்க அவங்க ஒருவருக்கு ஒருவர் வெட்டி மடிந்து சாய்ந்து போறத நம்ம பார்க்கிறோம். அப்போ எந்த ஒரு சூழ்நிலையும் தேவ ஞானத்துக்கு முன்பாக நிற்க முடியாது.
இன்னைக்கு நம்ம ஞானம் இல்ல, நம்ம வாழ்க்கையில அவருடைய ஞானத்தின் தலையீடு இருக்குதுங்கிறத நம்ம ஆழமா நம்பணும்னா நமக்கு பயம் வராது. அடுத்ததா அவருடைய அன்பு. நம்ம ஃபுல் ட்ரஸ்ட் எதுல வைக்கிறோம்? முதல்ல அவருடைய ஞானத்துல வைக்கிறோம். அடுத்தது அவருடைய அன்பு. என் அப்பா என்னைய கைவிட மாட்டார், என் அப்பா எனக்கு நிச்சயம் இந்த காரியத்துல ஒரு அற்புதத்தை செய்வார் அப்படின்னு சொல்லி முழுமையுமாய் அவருடைய அன்பை சார்ந்து கொள்றதும், அவருடைய வல்லமை. அவர் சொல்றாரு, நம்ம போன வாரம் பார்த்தபடிதான் 99 வயதுல ஆபிரகாம் கிட்ட போய் சொல்றாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஏன் அந்த வார்த்தையை சொல்றாரு? அங்க அது வரைக்கும் அங்க ஆபிரகாமுக்கு ஒரு டவுட் இருக்கு. தன்னுடைய உடம்ப பார்த்திருக்கலாம், சாராளுடைய கர்ப்பத்தை பார்த்திருக்கலாம். ஆனா 99 வயசுல அங்க ஆண்டவர் பேசுறப்ப ஆபிரகாமுக்கு ஒரு பயங்கரமான நம்பிக்கை, விசுவாசம் அந்த இடத்துல வருது. நீ உன்னுடைய சூழ்நிலைய நீ பார்க்காத, உன் சரீரம் சொல்ற ரிப்போர்ட்ட பார்க்காத, சாராளுடைய கர்ப்பம் சொல்ற ரிப்போர்ட் உண்மை இல்ல. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். என்னோட பவர் சாராள் கர்ப்பவதியாகி பிள்ளைய பெறக்கூடிய வல்லமைய கொடுக்க என்னால முடியும் அப்படின்னு அதை வெளிப்படுத்துறதுக்கு தான் அந்த இடத்துல ஆபிரகாம் கிட்ட வந்து நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இடைப்படுகிறத பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம எப்படி நம்ம சூழ்நிலையில அவரை பார்க்கிறோம்? அவரை சர்வ வல்லமையுள்ளவரா நம்ம பார்க்கிறோமா? இல்ல பயந்துட்டு, ஐயோ இந்த சூழ்நிலை எப்படி ஆகுமோ, இந்த பிரச்சனை எப்படி ஆகுமோ, இந்த சிக்னஸ் எப்படி ஆகுமோ, இந்த இடத்துல எனக்கு இப்படி ஒரு வலி இருக்குது, இது எதனால இருக்கும், அப்படி இருக்குமா இப்படி இருக்குமான்னு சொல்லி கூகுள்ல போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டோம்னாலே அது சுய புத்தியின் மேல் சாய்கிற ஒரு காரியம். தேவையே இல்லை. அதுக்காக நம்ம அதாவது நம்முடைய விசுவாசத்தின் அளவின்படி தேவன் கிரியை செய்வார். நம்ம டாக்டர்ஸ்ட போலாமா? தாராளமா போலாம். அந்த இடத்துல தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆனா அதை காட்டிலும் சிலர் அங்க அது இல்ல, நான் சுகமாக்கப்பட்டிருக்கிறேன்னு உறுதியா அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு ஜெயிக்கிறவங்களும் நம்ம உலகத்துல நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். எத்தனையோ சாட்சிகள் நம்ம கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா எந்த ஒரு மனுஷன் கம்ப்ளீட் ட்ரஸ்ட அவர் மேல வைக்கிறானோ அவனுடைய பாதைகள் ஒவ்வொரு நாளும் செவைப்படுத்தப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம லைஃப்ல நிறைய விஷயங்கள் அன்சர்டனா, கன்ஃபியூசிங்கா, குழப்பத்துல இருக்கலாம். ஆனா கூட எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார், எனக்கு எல்லாவற்றையும் அவர் நன்மையாக செய்து முடிப்பார் அப்படின்னு ஆணித்தரமா நம்ம நம்பி அவருடைய வார்த்தையை நம்ம பேச ஆரம்பிக்கிறோமோ அப்போ சூழ்நிலைகள் தானாகவே மாறுகிறத நீங்க பார்ப்பீங்க. கடந்த நாட்கள்ல எங்க வீட்டுல நடந்த நம்ம பிரேயர் செஷன்ல நான் ஷேர் பண்ணேன். எங்க அப்பாவுக்கு பயங்கரமான ஒரு இருமல். நான் அது வரைக்கும் எங்க அப்பா அப்படி இருமி நான் பார்த்ததே இல்லை. அது ஒரு யுத்த களம், ஒரு போராட்டமா தான் இருந்தது. ஏன்னா பயங்கரமான சந்தேகங்களை எனக்குள்ள சத்ரு விதைச்சிட்டே இருக்கிறான். இது இப்படி இருக்கு, இது அப்படி இருக்கு, இப்படி ஒரு இருமல் வந்தது இல்லை, இது அப்படியா இருக்குமா இப்படி. ஆனா அந்த அவன் எனக்கு சொன்ன அத்தனை சந்தேக கணைகளையும் எனக்கு எதிராக அந்த அக்கினி ஆஸ்திரங்களை தான் அவன் வீசிட்டே இருந்தான். ஆனா ஒன்னே ஒண்ணு, நான் இத நம்ப மாட்டேன், நான் இத விசுவாசிக்க மாட்டேன், நான் இத பேச மாட்டேன், இது உண்மை இல்ல. அவர் சிலுவையில ஏற்கனவே எங்க அப்பாவுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறாரு, நான் அதைத்தான் பேசுவேன், அதை தான் திங்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த இருமல் வர்ற ஒவ்வொரு டைம் என் காதுல கேட்கும் போது, இல்ல இது உண்மை இல்ல, அவருடைய தழும்புகளால எங்க அப்பா சுகமாயிட்டாங்க, கழுகுக்கு சமானமாய் அவருடைய வயது வாழ வயது போல ஆகுதுன்னு சொல்லி அதை மேற்கொள்றதுக்கு பரிசுத்தாவியானவர் எனக்கு பலன் தந்தார். அந்த ஒவ்வொரு முறையும் அந்த நெகட்டிவ் சூழ்நிலையில நம்ம இருதயத்துல விசுவாசிச்சு அவருடைய வார்த்தைய பேசும்போது, ஏன்னா நம்ம நாவுக்கு அவ்வளவு அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்காரு. நம்ம அந்த வார்த்தைய பேசும்போது, அவர் வார்த்தைய பேசும்போது, ஏன்னா இன்னைக்கு ராஜாதி ராஜாவுக்கு நம்ம பிள்ளைகளா இருக்கிறோம், சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நம்ம பிள்ளைகளா இருக்கிறோம். நம்ம என்ன பேசுறோமோ அதுதான் நடக்கும். அதனாலதான் நம்ம வார்த்தையை குறிச்சு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லி வேதம் நமக்கு கற்று தருது.
ஒரு பெரிய ஒரு மிராக்குலஸா தான் அப்ப அந்த இருமல்ல இருந்து ஒரு பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. அவங்களால சாப்பிட முடியல. ரொம்ப டோட்டலா வீக் ஆகி வெயிட் லாஸ் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. டாக்டர்ஸ்ட போகணும், மருந்து மாத்திரை எதுவும் எப்ப மருந்தெல்லாம் நிறுத்தின பிறகுதான் அவங்க அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆனதை பார்த்தோம். அது வரைக்கும் பயந்து பயந்து அதை கொடுத்தா சரியாயிருமா, இதை கொடுத்தா சரியாயிருமா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்ல நெகட்டிவான வார்த்தைகள் எத்தனையோ வந்தது. ஆனா அந்த சூழ்நிலையில கர்த்தருடைய கிருபையினால அந்த மேற்கொள்றதுக்கு கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தார், என் தங்கச்சிக்கு கிருபை கொடுத்தார். அந்த சூழ்நிலையில இல்ல இது உண்மை இல்ல, இந்த வியாதி எங்க குடும்பங்கள்ல கிரியை செய்ய முடியாது, எந்த வியாதியும் எங்க குடும்பத்துல இருக்க முடியாது. ஏன்னா நம்ம அவர் ராஜ்யத்துக்குள்ள, அவருடைய பாதுகாப்புக்குள்ள, அவருடைய ரத்தத்துக்குள்ள நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைய பேச 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 சத்ருவால அதுக்கு மேல நம்ம வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாது. ஒருவேளை அது ஏன் வந்தது, எப்படி வந்தது, அது எதுலயாவது ஒரு இடத்துல நம்ம சுய புத்தியில சாஞ்சதுனாலதான் அந்த பலவீனங்கள் கூட நமக்கு வந்திருக்கும். உலகத்துல அதாவது நான் ஏற்கனவே அதை ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஒரு தேவ மனிதர் சொன்ன ஒரு காரியம், ஒரு மிஷினரியோடைய ஒய்ஃப், அவங்க அவர் நல்ல ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறவரு. அவங்க ஒய்ஃபுக்கு திடீர்னு கேன்சர் அஃபெக்ட் ஆயிட்டாங்க. அப்போ அந்த தேவ மனுஷர்கிட்ட ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை அவர்கிட்ட கேட்க சொன்னாரா. அப்ப கேட்கும் போது அந்த அம்மா நீங்க ஏதோ ஒரு செய்தியை தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தீங்களான்னு கேட்டாராம். இந்த வியாதியை குறிச்ச ஒரு நியூஸ நீங்க தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தீங்களான்னு கேக்குறப்போ அந்த அம்மா சொல்லியிருக்கு, ஆமா, என் ஹஸ்பண்ட் வெளியூருக்கு போயிருக்க போது என்னை ஒரு வீட்டுல தங்க வச்சுட்டு போனாங்க. அந்த வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரம்மா இன்னொரு வீட்லயும் வேலை செய்யறாங்க. அந்த அந்த ஓனர் அம்மாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதி. அதை ஒவ்வொரு நாளும் அந்த அம்மாவுக்கு இப்படி செஞ்சது, அப்படி செஞ்சது, ட்ரீட்மெண்ட் அப்படி இருந்தது, இப்படி இருந்ததுன்னு அதை சொல்லிட்டே இருந்தாங்க. அதை கேட்க கேட்க எனக்குள்ள பயம் வர ஆரம்பிச்சது. முதல்ல எனக்குள்ள பயம்தான் வந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த வியாதி எனக்குள்ள வந்ததுன்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்களா. அப்புறம் கர்த்தர் கிருபையில அந்த அம்மா நல்லா சுகமாயிட்டாங்க. அப்போ ஏதோ ஒரு இடத்துல அவனுக்கு நம்ம இடம் கொடுக்கும் போதுதான் அவன் உள்ள வர்றத நம்ம பார்க்கிறோம். நம்ம லைஃப்ல அவனுக்கு நம்ம தான் லூப் ஹோல் ஏதோ ஒண்ணு நம்ம கொடுத்துடுறோம். அப்ப இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்ன முழுமையுமா நம்பு, என்னுடைய ஞானத்தை நம்பு, என்னுடைய அன்பை நம்பு, என்னுடைய வல்லமை நம்பு. இன்றைக்கு நமக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இது இது இன்னொன்னு ட்ரஸ்ட் இன் தி லார்ட் வித் ஆல் யுவர் ஹார்ட்னு சொல்லும் போது நம்ம கிட்ட இருக்கிற டவுட்ஸ், ஃபியர்ஸ் எல்லாத்தையுமே அவர்கிட்ட நம்ம சரண்டர் பண்ணிடணும். இந்த இடத்துல எனக்கு இப்படி ஒரு பயம் இருக்கு, இதை நான் உங்கள்கிட்ட கொடுத்துறேன். நீங்க பயத்தின் ஆவியை எங்களுக்கு கொடுக்கல, நான் நிச்சயமா என்னைய ஜெயிக்கதான் நீங்க வச்சிருக்கிறீங்க, நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை தான் எனக்குள்ள கொடுத்திருக்கிறீங்க. உங்க விசுவாசத்தை தான் எனக்குள்ள வச்சிருக்கிறீங்க. நிச்சயமா நான் இதுல ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள செயல்படுகிற எல்லா அவிசுவாசங்களையும் பயங்களையும் அவர்கிட்ட கொடுக்கும் போது, அவரை முழுமையுமா நம்பும் போது நம்ம வாழ்க்கையில நிச்சயம் அற்புதங்களை நம்ம பார்க்க முடியும். அடுத்ததான் நம்ம பார்க்கிறோம், லீட் நாட் ஆன் யோர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங், மனிதனுடைய புரிந்து கொள்ளுதல் அது ஒரு அளவுக்கு தான். நம்ம ஞானம் ரொம்ப குறுகுனது. தேவ ஞானம் அதுல நம்ம பார்க்கிறோம், என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. உன் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவு பெருசா இருக்கு, உன் வழிகளை பார்க்கிலும் என் வழிகள் பெருசா இருக்குது. நம்ம ஏதோ இப்படி இந்த பிரச்சனைக்கு இது இப்படி இப்படி ஒரு சொல்யூஷன் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட்ல நிறைய திட்டங்கள் வச்சிருக்கிறோம். நம்ம சில நேரம் அந்த ஆண்டவருக்கே கூட நம்ம சொல்லுவோம், இதை இப்படி பண்ணுங்க ஏசப்பா அப்படின்லாம் கூட சொல்லுவோம். ஆனா அப்படிலாம் நடக்காது. அவர் ஒரு திட்டம் வச்சிருப்பாரு. அந்த திட்டத்தை செயல்படுத்தும் போது உலகமே ஆச்சரியப்படுற வகையில அவருடைய ஞானம் அந்த காரியத்துல வெளிப்படுறத நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலயும் அவர் கிரியை செஞ்சு கொண்டுதான் இருக்கிறார். எத்தனையோ காரியங்கள் கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்தோம்னா, இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வழி நடத்திட்டு வரும்போது அவங்க எங்கேயாவது விதைச்சாங்களா, அறுத்தாங்களா, எந்த சரீர பிரகாரமா அவங்க எந்த வேலையும் செய்யல, பிரயாசமே படல. ஆனா அவங்களுக்கு ஆகாரம்
எப்படி ஒரு உலக மனுஷன் அவன் பிரயாசப்பட்டு பயிரிட்டு சாப்பிடுறானோ அதை காட்டிலும் மேலான ஆகாரத்தை அந்த ஜனங்களுக்கு கொடுத்து அவர் போஷித்து நடத்திட்டு வந்ததை 40 வருஷமா அவர் நடத்திட்டு வந்ததை பார்க்கிறோம். அப்போ எவ்வளவு பெரிய ஒரு பவர்ஃபுல் காடை நம்ம ஆராதிக்கிறோம், ஜீவனுள்ள தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம எப்படியெல்லாம் சந்தேகப்பட்டுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அப்பா நீங்க எனக்கு இருக்கிறீங்க, எனக்கு இந்த உலகத்துல நம்பிக்கை, முழு நம்பிக்கைனா நீங்க ஒருத்தர் தான் சொல்லி அவரை பெருசா பார்த்து அவரை பிரைஸ் பண்ண ஆரம்பிப்போம். கர்த்தர் நிச்சயம் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யறத நீங்க பார்ப்பீங்க. அப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம சார்ந்துடக்கூடாது. ஏன்னா அவருடைய விஸ்டம் அதுக்கு முடிவே இல்லை, அது பர்ஃபெக்ட் இன்ஃபைனைட் விஸ்டம்னு கொடுத்திருக்கு. அந்த விஸ்டம்ல பர்ஃபெக்ட், அதுல குறைபாடு தவறுன்னு எதுவுமே இருக்காது. நம்ம யோசிக்கிறதுல 1008 தப்பு தப்பா யோசிப்போம். சூழ்நிலை எதிரா வந்த உடனே இதை இப்படி பேசிட்டா சரியாயிருமா, இதை இந்த வார்த்தை இவங்க சொல்லிட்டாங்க, இவங்கள்ட்ட இப்படி நம்ம மறுபடி இதை திருப்பி சொன்னாதான் அப்படிலாம் நம்ம சொல்லி நம்ம எண்ணங்கள்ல பல சிந்தனைகளை நம்ம என்ன செய்யறோம், யோசிக்கிறோம். ஆண்டவர் சொல்றார் என்னுடைய விஸ்டம் அது இன்ஃபைனைட் விஸ்டம், பர்ஃபெக்ட் விஸ்டம். அவருடைய ஞானத்துக்கு முடிவே இல்லை. ஆராய்ந்து முடியாத ஞானம் அவருடைய ஞானம். அதனாலதான் பார்க்கிறோம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள். ஏன்னா அவர் செய்யற காரியங்களை நம்ம வாழ்க்கையில ஆராய்ந்து பார்க்கவே முடியாது. கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். அந்த 40 வருஷம் அவங்க போட்ட செருப்பு சின்னதாகலன்னா, ஒரு வயசுல ஒரு பிள்ளைக்கு போட்ட செருப்பு அந்த பிள்ளை 40 வயசு ஆகும்போது கூட அந்த செருப்பு வளர்ந்துட்டே இருந்திருக்கு. எவ்வளோ ஒரு பெரிய வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர். என் பிள்ளை செருப்புக்கு இந்த வனாந்தரத்துல எங்கேயுமே போக முடியாது அப்படின்னு சொல்லி அந்த செருப்பையும் வளர வைக்கிறாரு. அவங்க போட்ட வஸ்திரங்கள் பழமையாய் போகலையாம், பழசா போகல. நம்ம இப்ப எல்லாம் எடுக்கிற ஒரு ட்ரெஸ் ஒரு வருஷத்துல பழசா போய் கிழிஞ்சு போயிருது. 40 வருஷம் அவங்க போட்ட ட்ரெஸ் பழசாகலன்னா அந்த வனாந்தரத்துல அவங்க எங்க போய் ட்ரெஸ் தைக்க முடியும், உடைய வாங்க முடியும், செருப்பு வாங்க முடியும்? தன்னுடைய வல்லமையினால, அன்புனால அந்த ஜனங்களை நடத்திட்டு வந்ததை நம்ம பார்க்கிறோம். ஆனா இதை என்னைக்காவது நம்ம இவ்வளவு தூரம் அவரை ஆராய்ஞ்சு இவ்வளோ பெரிய அன்புள்ள ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறாருங்கிறத நம்ம அவ்வளவு தூரம் நம்ம அவரை ஆராய்ந்து பார்த்திருக்கிறோமா? சின்ன சின்ன விஷயம், ஐயோ நம்ம பிள்ளைகள் விஷயம், படிப்பு காரியமா இருக்கட்டும், திருமண காரியமா இருக்கட்டும், எல்லாத்துலயும் பயம், எல்லாத்துலயும் சந்தேகம். இது எப்படி நடக்குமோ, அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, எப்படி ஆகும்? ஒண்ணும் ஆகாது. அவர் பிள்ளை, நம்ம அவர் பிள்ளைனா நமக்கு அவர் செய்யற காரியம் பயங்கரமாகத்தான் இருக்கும். மூசை கூட அப்படிதான் உடன்படிக்கை பண்றாரு. ஒருவேளை இன்னைக்கு இது ஒரு ப்ராஃபட்டிக்கலா யாருக்கோ ஆண்டவர் நிச்சயம் பேசுறா நான் நம்புறேன். அவர் உடன்படிக்கை மூசை கூட செய்யறாரு. யாத்திராகமம் 34:10 பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். அவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருந்து செய்கிற காரியம் அது பயங்கரமா இருக்கும். அது உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அது கர்த்தருடைய செய்கை அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அது பூமியில யாருக்குமே செய்ய முடியாத அதிசயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி தேவன் அன்றைக்கு மோசே கூட பண்ணின உடன்படிக்கையின் அந்த வார்த்தையை இன்றைக்கு நமக்கு தருகிறார். அப்போ நிச்சயம் அவர் செய்யற காரியம் அப்படிதான் இருக்கும். அவருடைய வாழ்க்கை, நம்ம வாழ்க்கையில அவர் செய்யற காரியம் மகிமையாதான் இருக்கும். அவர் நம்ம மூலமா நிச்சயமா மகிமைப்பட்டு கொண்டேதான் இருக்கிறார். எத்தனையோ காரியங்கள்ல இதுவரைக்கும் நம்ம பார்க்கிறோம். மற்ற ஜனங்கள் நம்மளை பார்க்கும் போது ஆச்சரியப்படும்படியாதான் தேவன் நம்மள வச்சிருக்கிறார். எந்த குறைவும் இல்லாதபடிதான் வச்சிருக்கிறார். ஆனா நம்ம வாழ்க்கையில தற்சமயம் வருகிற சின்ன சின்ன காரியங்கள்ல கூட நம்ம சோர்ந்து போய் இது எப்படி நடக்கும், அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட்ல நம்ம தேவன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை நம்ம இழந்து போயிருக்கோம். மொபைல் இன்னைக்கு அப்பா கிட்ட மொபைல் தாங்க, மொபைல் ஃபோன் மெர்லின் acknowledge God in all your ways அப்படின்னா அதாவது நம்முடைய வழிகள் எல்லாம்
நம்முடைய டிசிஷன்ஸா இருக்கட்டும், என்ன முடிவு எடுக்கிறோம், எந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம சூஸ் பண்ணோம், நம்முடைய வேலை, நம்முடைய டெய்லி ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே அவரை நம்ம சார்ந்து கொள்றவங்களா நம்ம இருக்கணுமா. நம்ம சுய புத்தியில நம்ம சார்ந்து கொள்ளவே கூடாது. அப்பா, உங்க சித்தம், உங்க விருப்பம் என் வாழ்க்கையில நிறைவேறணும், இதுல நான் என்ன செய்யணும், உங்க சித்தத்தின்படி நான் என்ன செய்யணும், எல்லாத்துலயுமே அவரை சார்ந்து கொண்டு நம்ம ஒரு காரியத்துல நம்ம இறங்கணும்னா அந்த காரியம் நிச்சயம் சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்குமே தவிர அதுல தோல்விங்கிறதுக்கே இடம் இல்லை. அப்போ நம்ம அவருடைய கைடன்ஸ்க்கு சப்மிட் பண்ணி நம்ம அவரையே சார்ந்து இருக்கும் போது சரியான பாதைய தேவன் நமக்கு நிச்சயம் நமக்கு காட்டுவாருங்கிறதுல சந்தேகமே இல்லை. சரி, இப்போ இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ ஏன் நமக்கு இந்த முழு இருதயத்தோட அவரை விசுவாசிக்க முடியல அப்படிங்கிறத சில காரியங்கள் பார்ப்போம். பிராக்டிக்கலா நம்ம பார்க்கிறோம். முதலாவது, தேவனை பற்றிய அறிவு இல்லாதது. நம்ம 2 பேதுரு 1:2-3 அடிக்கடி நம்ம தியானிக்கிற வசனம், அவரை அறிகிற அறிவில் கிருபையும் சமாதானமும் பெருகும். முதல்ல நம்ம ரெஸ்ட்லெஸ் ஸ்டேட்டுக்கு ஏன் வர்றோம் அப்படின்னா, அவரை அறிகிற அறிவுல எந்த இடத்துல எல்லாம் லேக்கிங்கா இருக்கோமோ அந்த இடத்துலதான் சமாதான குறைவு நமக்கு வருது. அதாவது நம்ம நினைக்கிறோம் இந்த பிரச்சனைய தேவனுக்கு ஈஸியா சால்வ் பண்ணிடலாம், இது பயங்கரமான பிரச்சனை, இதை எப்படி சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர் வல்லமை மேலேயே நம்ம சந்தேகப்படுறோம். அதனால ஓசியா 4:6 பாக்குறோம், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். அவரை குறிச்சு அறிகிற அறிவு இல்ல, அதனாலதான் மக்கள் சங்காரம் ஆறாங்கன்னு சொல்லி அந்த வசனம் சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு அவருடைய அன்பு, அவருடைய விசுவாசம், அவருடைய அதிகாரம், இத நம்ம முழுமையுமாய் அறியாததுனாலதான் நம்ம அவரை முழுமையுமாய் நம்ப முடியல. அப்போ முதலாவது, அவரை நம்ப முடியாம இருக்கிறதற்கு முதல் காரணம், நீங்க இன்னைக்கு உங்களை நீங்களே ஆராய்ச்சி பாருங்க. எந்த விஷயத்துல எல்லாம் நீங்க சமாதானம் இல்லாம இருக்கிறீங்களோ அந்த விஷயத்துல எல்லாத்துலயுமே அவரை நம்ப முடியாம இருக்கிறோம். அவருடைய அன்பை நம்ம நம்ப முடியாம இருக்கிறோம். அவரை குறிச்ச அந்த பகுதியில அவரை குறித்த அறிகிற அறிவு நமக்கு இல்லை. சில ஏரியால இருக்கும், சில ஏரியால இல்ல. அந்த ஏரியால ஏன் இல்லைன்னா, அந்த ஏரியாஸ்ல நம்ம அந்த விசுவாசத்துல குறைவுபடுறோம்னா அந்த இடத்துல அவரை குறிச்சு அறிகிற அறிவுல நம்ம குறைவுபட்டு இருக்கிறோம். அப்போ இன்னைக்கு அதுதான் நம்ம ஜெபம். அந்த எபேசியர் 1 அப்பா, உண்மை குறித்து அறியும்படி எங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் போது அந்த அவரை குறிச்சு அறிகிற அறிவுல நம்ம ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். நமக்கு பெரிய அந்த அவரை குறிச்சு அறிகிற அறிவுல இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் நம்ம சுதந்திரித்து கொள்ள ஆரம்பிப்போம். நான் கூட சொல்லியிருக்கிறேன் என்னுடைய டெஸ்டிமனில, அந்த ஒரு வசனம் அது எப்படி அது பல நாட்கள் அதை புரியாம தான் நான் ஜெபித்த நாட்கள் உண்டு. ஆனா அந்த ஜெபத்தை பண்ணின பிறகுதான் அவரை குறித்து அறிகிற அறிவு, அந்த சத்தியத்தை குறித்து அறிகிற அறிவு எனக்கு உண்டானதை என்னுடைய வாழ்க்கையில நான் ரியலா பார்த்திருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் குடும்பங்கள்ல விடுதலையை பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில கர்த்தர் என்னையும் பயன்படுத்துறாரு, ஆசீர்வாதமா வைக்கிறாருங்கிறதெல்லாம் அந்த ஒரு ஜெபம் தான். எபேசியர் 1:17-20 உண்மை குறித்து அறிகிற அறிவு, ஞானம், அந்த புத்தி, தெளிந்த புத்தி, இது நமக்கு மிக அவசியமா இருக்கு. அப்போ முதல்ல தேவனை நம்ப முடியாம இருக்கிறதுக்கு காரணம் அவரை குறித்து சரியான அறிவில்லாததுதான். 2வது, டவுட்ஸும் ஃபியரும், பயம் மற்றும் சந்தேகம். மத்தேயு 14:30-31 பாக்குறோம். இப்போ அங்க ஒரு சம்பவம் நடக்குது. அங்க ஒரு இயேசு கடல் மேல நடந்து வர்றாரு. அங்க பேதுரு, நீரே ஆனால் நானும் கடல்ல நடந்து வர்றதுக்கு கட்டளையிடும்னு சொல்றாரு. அங்க இயேசுவ பாக்குறாரு. அங்க பாக்குற வரைக்கும் அங்க கடல்ல அவரை போலவே நடக்கிறார். அப்போ அடுத்த நிமிஷம் எப்போ கடலை பார்க்கிறாரோ, சூழ்நிலையை பார்த்தாரோ, அந்த நிமிஷம் அவர் என்ன செய்யறாரு, மூழ்கி போக தொடங்குறாரு. அப்போ இந்த டவுட்ஸும் ஃபியரும் நம்ம வாழ்க்கையில தேவனை நம்புகிறதற்கு அது என்ன செய்து அது ஒரு காரணமா அமையறத பார்க்கிறோம். அப்ப
அப்ப இன்னைக்கு எந்த ஏரியால எல்லாம் உங்களுக்கு பயம் இருக்கு, எந்த ஏரியால எல்லாம் அவிசுவாசம் இருக்கு, அந்த ஏரியாஸ்ல நீங்க சூழ்நிலையை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அவர் சொல்றாரு, உன்னை கரை சேர்க்கிற தகப்பன் நான் இருக்கிறேன், நீ என்ன பாரு. அதனாலதான் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்ம பார்வை இன்றைக்கு எதன் மேல பதிக்கப்பட்டிருக்கு? உங்க சிம்டம்ஸ் மேலயா, உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மேலயா, உங்களுக்கு எதிராய் செயல்படுகிற மனிதர்களுக்கு மேலயா, மனிதர்களுடைய வார்த்தைக்கு மேலயா? எது வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கட்டும், எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார், அவர் எனக்கு ஜெயமாக எல்லாவற்றையும் நடத்தி தருவார்னு சொல்லி அவரை பார்க்கிறோமா? அவரை பார்த்தோம்னா கடல் மேல தாராளமா நம்மளால நடக்க முடியும், சூழ்நிலைகள் மேல நம்ம நடந்து போக முடியும். இன்னைக்கு சூழ்நிலையை பாக்குறதுனாலதான் அந்த சூழ்நிலைக்குள்ள நம்ம அமிழ்ந்து போறோம். முதல்ல நம்ம பார்த்தோம், தேவனை நம்ப முடியாமல் இருக்கிறதற்கு முதல் காரணம் அவரை பற்றின சரியான அறிவில்லாதது. ரெண்டாவது டவுட்ஸ் அண்ட் ஃபியர்ஸ். மூணாவது நம்முடைய அறிவின் மீது சார்ந்திருக்கிற காரியம். அதனாலதான் நம்ம இந்த வசனத்தை பார்த்தோம் நீதிமொழிகள்ல 3:5-6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். இது எதை சொல்லுது? நம்முடைய ரிப்போர்ட்ஸை நம்ம நம்புறது, நம்ம சூழ்நிலைகளை நம்புறது. உலகத்துல இன்னைக்கு எத்தனையோ காரியங்கள், கெடுதலான காரியங்கள் கேட்கிறோம். இதெல்லாம் நமக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணுது. அப்போ அந்த உலகத்தின் காரியங்கள்ல நம்ம எப்ப நம்ப ஆரம்பிக்கிறோமோ அப்போ நம்ம சுய புத்தியின் மேல் நம்ம சார்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம். அப்போ தேவனுடைய வழிகள் நமக்கு புரியல அப்படின்னா நாம இப்போ ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு. 12வது அதிகாரத்திலே அங்க நம்ம பார்க்கிறோம், ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. ஆனா கொஞ்ச நாட்கள், வருஷங்கள் கழிஞ்சு போன உடனே அங்க சுய புத்தியின் மேல அங்க சார்ந்து கொண்டு சாரா என்ன செய்யற, ஆபிரகாமுக்கு திருமணம் முடித்து வைக்கிறத பார்க்கிறோம். இதுதான் சுய புத்தியில் சார்ந்து கொள்ள. சூழ்நிலைகள் எதுவும் உடனே நடக்கல அப்படின்னா உடனே நாமே ஏதோ ஒரு காரியத்தை முயற்சி பண்ணி நாம இந்த காரியத்தை சரிப்படலான்னு சொல்லி எப்போ இறங்குறோமோ அதுதான் சுய புத்தியின் மேல் சார்ந்து கொள்ளுகிற காரியமா இருக்கு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க ஆராய்ந்து பாருங்க, எந்த காரியத்துல எல்லாம் அவர்கிட்ட விடாம, அவரை சார்ந்து கொள்ளாம நான் இதுல செயல்படுவேன், நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துல எல்லாம் நம்ம சார்ந்து இருக்கிறோமோ அந்த இடத்துல எல்லாம் அவரை நம்ப முடியாத இடத்துல நம்ம இருக்கிறோம். அடுத்ததா ரொம்ப முக்கியமான காரியம், உலக வாழ்க்கையின் கவலைகள். வாசிக்கலாம், மார்க் 4:19. மார்க் 4:19. மார்க் சாப்டர் 4:19. இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள், வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1:30, 1:60, 1:100 பலன் கொடுக்கிறார்கள். 18 இவர்களே வாசிங்க நல்ல அக்கா. 18 வாசிங்கக்கா. வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். இப்போ தேவனை முழுமையுமா நம்ப முடியாம இருக்கிறதுக்கு காரணம் கவலை, உலக கவலை. இந்த காரியம் அப்படி இருக்கு, அது இப்படி இருக்கு, இது இப்படி. இந்த கவலை நமக்கு தேவையே இல்லை. அதுதான் நம்ம பார்க்கிறோம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். பிலிப்பியர்ல பாக்குறோம். அது ஏன் ஆண்டவர் சொல்றாருன்னா, உனக்கு ஒரு அப்பா நான் இருக்கிறேன், நீ கவலைப்பட தேவையில்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றக்கூடிய வல்லமை எனக்கு இருக்குது. அதனால உன் கவலைய நீ என்கிட்ட கொடுத்துட்டு நீ இளைப்பாறுதல்ல இருன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். நம்ம கவலைப்பட்டோம் அப்படின்னாலே நம்ம ட்ரஸ்ட் அவர் மேல வைக்க முடியாது. அங்க 2 மனம் வந்துருது. தேவனுக்கு, அதாவது 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாதுன்னு நம்ம பார்க்கிறோம். இங்க 2, ஒண்ணு கவலை, இன்னொன்னு தேவன். இப்படி இருக்க முடியாது என் சகோதரரை, இப்படி இருக்கலாகாதுன்னு நாவை குறிச்சு அங்க யாக்கோபு சொல்லும் போது எழுதுறாரு, துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலிருந்து புறப்படலாகாது. அப்போ அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்ம ஹார்ட்ல ஒரு பக்கம் நான் தேவனை தான் நம்புறேன்னு சொல்றோம்,
ஆனா இன்னொரு பக்கம் கவலைப்படுறோம்னு சொல்றோம். இதுதான் எனக்கு கவலையா இருக்கு. ரொம்ப சாதாரணமா அந்த வார்த்தையை பேசுறோம். நம்ம என்னைக்கு அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, இல்ல என்னை கவலைப்படக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, கவலைப்படுறது பாவம், அதை நான் செய்ய மாட்டேன், கவலைப்பட்டோம்னாலே நான் என் அப்பாவை சந்தேகப்படுற இடத்துல இருக்கிறேன், அந்த இடத்துக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லி அந்த கவலை அப்பா நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன்னு நம்ம எப்ப சரண்டர் பண்றோமோ அப்பதான் நம்ம அவரை முழுமையாய் நம்புறோம் அப்படிங்கிறதுக்கு அடையாளமா இருக்கு. அப்போ இந்த உலகத்தின் இச்சைகள், ஆசைகள், இது எல்லாமே அந்த வசனத்தை நெருக்கி போட, அவரை நம்ம பார்க்க முடியாதபடி, அவருடைய அன்பை நம்ம உணர்ந்து கொள்ள முடியாதபடி செய்கிற காரியமா இருக்கு. உலக விஷயங்களை நம்ம அதிகம் சிந்திக்கும் போதும் நம்ம தேவன் மேல இருக்கிற ட்ரஸ்ட் நமக்கு குறைஞ்சு போகுது. உலக விஷயங்கள்லாம் என்ன, இன்னைக்கு டிவி ஆன் பண்ணாலே அத்தனை நியூஸ், நல்ல நியூஸை விட கெடுதலான நியூஸ் தான் அத்தனை வருது. கடந்த நாட்கள்ல கூட, கடந்த வாரத்துல அத்தனை நான் கேள்விப்பட்டதெல்லாம் நிறைய ஆக்சிடென்ட் நியூஸ் நிறைய கேள்விப்பட்டேன். ரொம்ப மனதை பாதிக்கக்கூடிய விஷயமா தான் இருந்தது. அப்போ இந்த மாதிரி நியூஸ கேள்விப்பட்ட உடனே நமக்கு உடனே பயம் வருது. என்னன்னா, அதாவது நம்ம தேவனை அந்த நிமிஷம் நம்ம என்ன செஞ்சிடறோம், மறந்துடுறோம். மறந்துட்டு இது இப்படி நடக்க, இது ஏன் குடும்பத்துல நடக்குமோ, இப்படி எல்லாம் அவங்களுக்கு கூட இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம உடனே என்ன செய்யறோம், தவறான விஷயங்களை சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். இதுவும் தேவன் மேல இருக்கிற நம்பிக்கைய அற்று போக பண்றத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா மிக முக்கியமான காரணம், நம்ம வாழ்க்கையில கடந்த காலத்துல ஏற்பட்ட வலிகள் மற்றும் ஏமாற்றம். இப்போ நம்ம தேவனை நம்புறதுல ஏன் நமக்கு கஷ்டம் இருக்குன்னா, நமக்கு நிறைய வேதனைகளை அனுபவிச்சுட்டு வந்திருக்கோம், இன்னும் பதில் கிடைக்காத ஜெபங்கள் இருந்திருக்கும், இல்ல கடினமான சூழ்நிலைகளை நம்ம கடந்து வந்திருப்போம். இதெல்லாம் நம்ம மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். இந்த காரியங்கள் நம்மள தேவனை பூரணமா நம்ப விடாதபடி நம்மளை என்ன செஞ்சிருச்சு, தடுத்துருச்சு. ஏசாயா 55:8-9 இந்த வசனத்தை தான் பார்த்தோம். இந்த வசனத்தை ஒரு தடவை இன்னும் கூட ஆழமா தியானிச்சிடலாம். ஏசாயா 55:8-9. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. நம்மை குறித்ததான அவருடைய நினைவுகள் மிகவும் உயர்ந்திருக்குதான். ஆனா நம்ம என்ன செய்யறோம், நம்ம மைண்ட் ரொம்ப குறுகுனதா இருக்கு. அவரை எவ்வளோ தூரம் நம்மளை இன்டிமேட்டா நேசிக்கிறாருங்கிறத நம்ம அந்த சின்ன அறிவுக்கு புரியவே மாட்டேங்குது. நம்ம இன்னைக்கு நம்ம பிள்ளை, எனக்கு நேற்று தேவன் எனக்கு ஒரு காரியத்தை புரிய வச்சிருக்கேன். என்னுடைய பிள்ளையினுடைய ஆசை ஒண்ணு, அவன் ஆசைப்பட்டா அது நடக்கலன்னு எனக்கு ஐயோ இந்த பிள்ளை ஆசைப்பட்டுச்சு, இது நடக்கலேன்னு சொல்லி எனக்கு அது பாரமா இருந்தது கொஞ்ச நேரம். அப்ப ஆண்டவர் என் கூட பேசுறாரு, நீ உன் பிள்ளை விருப்பப்பட்டது நடக்கலன்னு உடனே உன் பிள்ளை வருத்தப்படுறான்னு நீ வேதனைப்படுறியே, அப்போ நான் உன் தகப்பனா இருக்கிறேன், நீ விரும்புற காரியத்தை குறிச்சு நான் எவ்வளவு கரிசனையா இருப்பேன். இன்னைக்கு அந்த ஸ்வாவம் நமக்குள்ள இருக்குதுன்னா அதுவே அது அவருக்குரிய ஸ்வாவம். பொல்லாத நமக்கே இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னா நம்ம விரும்புகிற காரியத்தை குறிச்சு அவர் எவ்வளவு தூரம் நம்ம மேல கரிசனையா இருப்பாரு. போன வாரம் கூட நம்ம அதை தான் பார்த்தோம். எத்தனையோ சாட்சிகள் கூட நம்ம கேட்டோம். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நம்ம அப்பா நம்ம மேல கரிசனையா இருக்காரு. என் பிள்ளை இதை விரும்புறான், என் பிள்ளை இதை விரும்புறா, நான் இதை எப்படி நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நமக்காக வைராக்கியம் பாராட்டி தேவன் நம்ம வாழ்க்கையில காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? அப்ப அவர் சொல்றாரு, பூமியை பார்க்க என் நினைவுகள் உங்கள் நினைவுகள். அதாவது நீங்க ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருப்பீங்க, நீங்க ஒரு காரியத்தை யோசிச்சுட்டு இருப்பீங்க, இந்த காரியத்துக்கு இப்படி பதில் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்க நினைவுகளை விட என் நினைவுகள் பெரிது. நீ ஒரு காரியம் இப்படி எல்லாம் என் வாழ்க்கையில நடந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிற, ஆனா உன்னை விட நான் உன் வாழ்க்கையை குறிச்சு பெரிய திட்டங்களை வச்சிருக்கிறேன்.
அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் இன்றைக்கு நம்ம கூட இடைப்படுகிறார். அதுல இன்னொரு எரேமியா 29:11 நம்ம பார்க்கிறோம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை. நம்ம ஒரு காரியம், ஒரு முடிவு இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு ஒரு காரியத்தை குறிச்சு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். நான் நினைச்சிருக்கிற நினைவுகள் எனக்கு தெரியும். அது தீமைக்கு அல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவானவைகள்னா, ஒரு காரியத்தை உன் வாழ்க்கையில இந்த காரியத்துல இப்படி ஒரு காரியம் செய்யணும்னு நான் நினைச்சிருக்கிறேன். அந்த நினைவு உனக்கு சமாதானத்துக்கு ஏதுவானவையா தான் இருக்குமே தவிர அது தீமைக்கு ஏதுவானதா இருக்காது. இது நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன்னு தெரியல. என்னுடைய வாழ்க்கையில ஒரு டெஸ்டிமனி. அப்போ கடந்த அதாவது இந்த சத்தியத்தை எல்லாம் நான் அறியறதுக்கு முன்னாடி நிறைய ஊழியர்கள் எங்க வீட்டுக்கு வருவாங்க போவாங்க. அப்போ ஒரு ஃபேமிலி கூட ரொம்ப அட்டாச்மெண்டா இருந்தோம். ஆனா அந்த 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 ஊழிய குடும்பமும் எங்க கூட ஒரு ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல அப்படியே அந்த அந்த கனெக்ஷன் ஒரு கட்டானது மாதிரி ஆயிடுச்சு. அந்த நாட்கள்ல எனக்கு ரொம்ப வேதனையா இருந்தது. ஏன் ஆண்டவரே இது நடந்தது, ஏன் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் நான் கேட்டுட்டே இருந்தேன். எனக்கு புரியவே இல்லை. எனக்கு அது ரொம்ப மனசுக்கு ரொம்ப வேதனையா இருந்தது. அப்போ ஒரு ஆன்டி ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு இந்த வசனத்தை சொன்னாங்க, நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உனக்கு கொடுக்கும்படி நான் உன் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கு அல்ல சமாதானத்துக்கு. அப்போ எனக்கு அந்த வசனத்துக்குரிய அர்த்தம், அந்த வசனம் மட்டும் எனக்கு ஆழமா அந்த வார்த்தை என் இருதயத்துல பதிஞ்சிருச்சு. ஆனா இதுல என்ன சமாதானத்துக்கு ஏதுவான நினைவு இருக்குன்னு சொல்லி நான் நினைச்சேன். ஆனா எப்போ நான் சத்தியத்தை அறிய ஆரம்பிச்சனோ அப்பதான் எனக்கு புரிஞ்சது, ஒருவேளை அந்த கனெக்ஷன் இருந்ததுன்னா நான் இந்த சத்தியத்துக்குள்ள நான் வந்திருக்கவே முடியாது. அப்போ தேவன் நம்ம வாழ்க்கையில ஒருவேளை இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க யாராவது இருக்கிறீங்களா? தேவன் எந்த கனெக்ஷன் நமக்கு அதுக்காக நம்ம அவங்கள பகைக்கவோ வெறுக்கவோ கசப்போ அப்படி கிடையாது. ஒரு கனெக்ஷன் கட் ஆகுதுன்னா நம்ம வாழ்க்கையில அந்த மனிதர்களுக்கே நம்மள பிளெஸிங்கா மாத்துறாரு. அதுவும் என் வாழ்க்கையில பார்த்தேன். அப்போ அது தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம விட்டுட்டு அவர்ல சார்ந்து கொள்ளும் போது அத்தனையையும் அவர் சமாதானத்துக்கு ஏதுவா மாத்துறத என்னுடைய லைஃப்ல நான் அதை லிட்டரலா பார்த்திருக்கிறேன். அப்போ இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எந்த காரியத்தெல்லாம் குறிச்சு கலங்கிட்டு இருக்கிறீங்களோ, ஐயோ இந்த உறவு எப்படி ஆயிருந்தது, இப்படி ஆயிருச்சே, இல்ல நிச்சயம் கிடையாது. அவர் அதை சமாதானத்துக்கு ஏதுவாதான் தேவன் அதை மாற்றி கொண்டு இருக்கிறார். அதாவது சூழ்நிலைகள்ல அவர் கிரியை எனக்கு அப்போ என்னுடைய அறிவுக்கு அது எட்டவே இல்லை. இதுல என்ன நடக்குன்னு புரியல. ஆனா தேவன் என் வாழ்க்கையில அந்த நாள்ல இருந்து அவர் கிரியை செய்து கொண்டிருந்தத அதுக்கப்புறம் பல வருஷங்கள் கழிச்சுதான் எனக்கு புரிஞ்சுது, ஓ இததான் ஆண்டவர் எனக்கு அன்றைக்கு வாக்குத்தத்தமா தந்திருக்கிறாருன்னு சொல்லி. அப்ப இன்னைக்கும் உங்களுக்கு தீமையா தெரிகிற காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் அதை நன்மையாய் மாற்றும்படிதான் அவர் கிரியை செஞ்சுட்டு இருக்கிறார். அதனால யோசேப்பு சொல்றார், நீங்க எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, ஆண்டவரோ வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு தேவன் அதை நன்மையாக முடிய பண்ணினார். அப்படி ஒரு தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். எதை குறிச்சு பயப்படணும், எதை குறிச்சு கலங்கணும்? அப்போ முதல்ல நம்ம ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்னன்னா, அப்பா நான் இன்னும் உங்களை ஆழமா அறியணும், உங்க அன்பின் நீளம் அகலம் ஆழம் உயரம் என்னதுன்னு நான் அறியணும். இதுலதான் நம்ம நம்பிக்கையே அடங்கியிருக்கு. அப்பதான் நம்ம அவர் மேல பூரணமான நம்பிக்கை வைக்க முடியும். அதனாலதான் அப்படி ஒரு நம்பிக்கை பவுலுக்கு இருந்ததுனால அவர் சொல்றாரு, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அவர் அறிஞ்சு வச்சிருந்தாரு தேவனை. விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் தாவீது சொல்றதை நம்ம பார்க்கிறோம். நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு தெரியும் என் அப்பா யாருன்னு தெரியும், அவர் எனக்கு நல்ல மெய்ப்பனா இருக்கிறாருன்னு தெரியும், அவர் எனக்கு கேடகமும் கோட்டையும் அரணும் துருகமா இருக்கிறாருன்னு எனக்கு தெரியும். சமீபத்துல ஒரு வசனம், அது எனக்கு ரொம்ப நாங்க ஒரு டீமா மெடிடேட் பண்ணுவோம். அந்த வசனத்தை நாங்க தியானிச்சோம். சங்கீதம் 3:5. அது இப்ப திடீர்னு ஆவியான நினைவுபடுத்துறதுனால சொல்றேன். அது தமிழ்ல அந்த வசனத்தை வாசிங்கக்கா. சங்கீதம் 3:5. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். அக்கா 3:5 அதுதான் இருக்கோ? அதான் இருக்கு.
3:5 வந்து நான் படுத்து நித்திரை செய்தேன் விழித்துக் கொண்டேன், அந்த வசனம்க்கா. நான் படுத்து நித்திரை செய்தேன், ஆ, விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். ஆ. நான் படுத்து நித்திரை செய்தேன் விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். இது டிபிடில ரொம்ப அழகா இருக்கு. சோ நவ் ஐ லை டவுன் அண்ட் ஸ்லீப் லைக் அ பேபி, தென் ஐ அவேக் இன் சேஃப்டி, ஃபார் யூ சரவுண்ட் மீ வித் யோர் க்ளோரி. அதுல அழகா சொல்லுது, நான் இப்ப படுத்து நித்திரை ஐ லை டவுன் அண்ட் ஸ்லீப் லைக் எ பேபி. ஒரு பேபி என்னைக்காவது எதை குறிச்சாவது கவலைப்படுமா? ஒரு சின்ன குழந்தை அது தாயினுடைய அரவணைப்புல, அங்க வீட்டாருடைய அரவணைப்புல இருக்குது. அந்த பிள்ளை எதை குறிச்சும் பயப்படாது. ஐயோ அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோ, ஏதாவது அது இருதயத்துல பயம் இருக்குமாங்க. தாவீது சொல்றாரு, நான் இப்ப படுத்து நித்திரை செய்ய போறேன், ஒரு சின்ன குழந்தைய போல நான் நித்திரை. சோ நவ் ஐ லை டவுன் அண்ட் ஸ்லீப் லைக் அ பேபி, தென் ஐ வில் அவேக் இன் சேஃப்டி. நான் முழிப்பேன், பாதுகாப்பா நான் முழிப்பேன். ஃபார் யூ சரவுண்ட் மீ வித் யோர் க்ளோரி. உங்க மகிமையினால நீங்க என்னைய சூழ்ந்திருக்கிறதுனால நான் ஒரு சின்ன குழந்தை எப்படி பயமே இல்லாம தூங்குமோ அப்படி நான் தூங்குறேன்னு சொல்லி தாவீது அந்த இடம், அது அவருடைய, அது வந்து ஆக்சுவலா அப்சலோம் அங்க துரத்திட்டு இருக்கிறப்போ சொல்லப்பட்ட எழுதப்பட்ட சங்கீதமா இது இருக்கு. அந்த சூழ்நிலையில கூட தாவீது சொல்ல, நான் என் நம்பிக்கை உங்க மேல இருக்கு, உங்க மகிமை என்ன சூழ்ந்திருக்கு. நான் ஒரு குட்டி பிள்ளை எப்படி தூங்குதோ, ஒரு பேபி எப்படி தூங்குதோ, அப்படிதான் நான் உங்களுக்குள்ள இளைப்பாருவேன். உங்களுக்குள்ள நான் இருக்கிறபடினால நான் அப்படி படுத்து தூங்குவேன்னு சொல்லி அங்க தாவீது அப்படி தேவனை அறிஞ்சு வச்சிருக்கிறத பார்க்கிறோம். சூழ்நிலை எதிர்தான், பெத்த பிள்ளை அங்க எதிர்த்து துரத்திட்டு இருக்கிறான். ஆனா அவர் நம்பிக்கை யார் மேல இருக்கு? நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம ரொம்ப டீப்பா நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அப்போ நம்ம அந்த அவருடைய நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவர் நம்ம மேல வச்சிருக்கிற இரக்கத்துக்கு முடிவில்லைன்னு சொல்லி பார்க்கிறோம். என்லெஸ். அவர் அப்படி ஒரு இரக்கம் நம்ம மேல வச்சிருக்கிறாரு. அந்த இரக்கத்தை நம்ம சார்ந்து கொண்டோம்னா போதும், நம்ம வாழ்க்கையில நிச்சயம் ஜெயத்தை பார்க்கலாம். அதனாலதான் எரேமியா 17:7 நம்ம பார்க்கிறோம். அக்கா வாசிக்கிறீங்களா? 17:7-8. எரேமியா 17:7-8. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மலைத்தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதாவது இங்கிலீஷ்ல டிபிட்ல போட்டிருக்க அந்த பாக்கியவான் போட்டிருக்கிற இடத்துல எல்லாத்துலயும் அப்படிப்பட்ட மனிதர்கள் சந்தோஷமா இருப்பாங்கன்னு போட்டிருக்கு. பிளஸட் இஸ் த மேன் அப்படின்னு போட்டிருக்கிற இடத்துலலாம் தே லிவ் இன் அந்த ஹாப்பினஸ்ல அவங்க எப்பவுமே சந்தோஷமா இருப்பாங்க. அப்போ கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டு, அவரே தான் என் நம்பிக்கை, அவரை தவிர வேற எதையும் நான் நம்ப மாட்டேன், அவர் வார்த்தையை தவிர நான் வேற எதையும் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்ற மனுஷன் எப்படி இருப்பானா, அவன் தான் பாக்கியவான். அவன் எப்படி இருக்கிறானா, தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான். அப்ப இது எதை சொல்லுதுன்னா, சூழ்நிலை அங்க பயங்கரமான உஷ்ணம், மழையே இல்ல அப்படின்னா கூட அவன் கனி கொடுத்துட்டேதான் இருப்பானாம். அப்ப இது எதை குறிக்குது, சிம்பாலிக்கா எதை சொல்லுது இந்த வார்த்தை அப்படின்னா, சூழ்நிலையை அவன் பார்க்கவே மாட்டான். அவன் கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறான். நிச்சயமா அவன் வாழ்க்கை எப்படிதான் இருக்கும், கால்வாய் ஓர்வ தண்ணீர் அண்டையில நாட்டப்பட்டது. அப்போ தண்ணி பக்கத்துல நாட்டப்பட்ட மரம் எவ்வளவு செழிப்பா இருக்கும், அப்படித்தான் அவன் இருப்பான். மழை இல்லைனாலும் சரி, வெயில் அடிச்சு உஷ்ணமா இருந்தாலும் சரி,
அவன் சூழ்நிலையை பார்க்க மாட்டான். அப்போ இன்னைக்கு இது நமக்கு நமக்கு நிறைய காரியத்தை இந்த வசனம் சொல்லி கொடுக்குது. இன்னைக்கு எத்தனை சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். ஐயோ, அந்த மனிதர்களுக்கு அவங்களுக்கு இப்படி வந்துருச்சு, இவங்க பெரிய ஊழியம் செஞ்சாங்க, அவங்க வாழ்க்கையில அப்படி வந்துருச்சு, நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். இப்படி சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம், மனிதர்களை பார்க்கிறோம், மனிதர்களுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை பார்க்கிறோம். இதெல்லாம் மழைத்தாழ்ச்சியான வருஷங்களை பார்க்கிறது, சூழ்நிலைய பார்க்கிறது. ஆனா கர்த்தரையே நம்பிக்கையா கொண்டு இருக்கிற மனுஷன் மழைத்தாழ்ச்சியான, நீ கிளைமேட் என்னவா இருந்தானே, ஊர்ல உலகத்துல என்ன நடந்தானே, எனக்கும் இந்த உலகத்துக்கும் சம்பந்தம் இல்ல. அங்க இயேசு சொல்ற, இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லைங்கிறாரு. அந்த இடத்துலதான் நான் அதாவது நான் எப்படி இருக்கிறனோ அப்படிதான் நீ இந்த பூமியில இருக்கிற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ கிறிஸ்துவ எதுவும் அஃபெக்ட் பண்ண முடியாத இடத்துல அவர் இருந்தாருன்னா, நம்மளையும் எதுவும் அஃபெக்ட் பண்ண முடியாத இடத்துலதான் அவர் வச்சிருக்கிறாரு. ஆனா எந்தெந்த இடத்துல எல்லாமோ நம்ம அவரை சந்தேகப்பட்டு பயந்து குழம்பி கர்த்தரை அதனாலதான் அந்த வசனத்துல திருப்பி இன்னொரு அந்த எரேமியாலய, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டவன், புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. முதல்ல மனுஷர் மேல நம்பிக்கை வைக்கிறது, மாம்சமானதை, அதாவது நம்முடைய எண்ணங்கள், மாம்சமான காரியங்கள் மேல, மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு, அதாவது அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, டாக்டர் சொல்றாங்க, ரிப்போர்ட் சொல்றாங்க, இத புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன், அவங்க வாழ்க்கையில தான் அவங்க சபிக்கப்பட்ட. ஆண்டவர் நம்மளை இன்னைக்கு சபிக்கிறதுக்கு அழைக்கல, அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆனா நமக்கு நாமே என்ன செய்யறோம், இப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு நம்ம இடம் கொடுத்து சத்துருவை நம்ம வாழ்க்கையில வரவேற்று கொண்டு இருக்கிறோம். அப்போ இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம், நான் மனுஷர் மேல நம்பிக்கை வைக்க மாட்டேன், மனுஷ வார்த்தைகள் மேல நம்பிக்கை வைக்க மாட்டேன், நீங்க என்ன சொல்லி இருக்கிறீங்களோ அந்த வார்த்தை மட்டும்தான் நான் நம்பிக்கை வைப்பேன், நீங்க சிலுவையில செய்து முடிச்ச காரியங்களை மட்டும்தான் நான் விசுவாசிப்பேன், அதை மட்டும்தான் நான் பேசுவேன். ஏன்னா இதை எல்லாவற்றையும் எனக்காக நீங்க செஞ்சு முடிச்சிருக்கிறீங்க. நம்ம ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி அவர் தரித்திரரானார், நம்ம சுகமாய் இருக்கும்படி அவர் தம்முடைய சரீரத்துல அவர் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்துட்டாரு. இன்றைக்கு அவருடைய நீதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ எவ்வளவு பெரிய ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் அங்க ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்கு. நம்ம ஏற்கனவே அந்த மெசேஜ்ல பார்த்திருக்கிறோம், கிரேட் எக்ஸ்சேஞ்ச், ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்ச் அங்க சிலுவையில நடந்திருக்கு. அந்த மெசேஜ ஒருவேளை நீங்க திருப்பி கேட்டு பாருங்க. அப்போ அவ்வளவு பெரிய காரியத்தை சிலுவையில தேவன் முடிச்சு நமக்காக வெற்றியை தந்துட்டு போயிருக்கிறாரு. இன்னும் நம்ம ஏன் தோல்வியில வாழணும்? அப்போ இன்னைக்கு அவர் மேல நம்பிக்கை வச்சு அவரையே நம்பிக்கையா கொண்டிருப்போம். நம்ம வாழ்க்கையில நிச்சயம் ஒவ்வொரு நாளும் கனி கொடுக்கிறவர்களாதான் இருப்போம். இன்னும் இதுல நம்ம நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. நெக்ஸ்ட் வீக் இதுல நம்ம கண்டினியூ பண்ணலாம். கத்தச்சும் இந்த வார்த்தையின் மூலம் ஒவ்வொருத்தர் கூட இடைப்பட்டிருப்பாரு. இன்னைக்கு அதாவது இது நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும், உங்களை தவிர வேற யாரையும் நம்ப மாட்டேன்னா. கடந்த அந்த நாட்கள்ல வந்த போராட்டத்துல, அந்த சிக்னஸ்ல அப்பாவுக்கு வந்ததுல இன்னும் நான் அதை தீர்மானிச்சேன், நான் நெகட்டிவ நான் பேச மாட்டேன். அது கிடையாது, அது எங்க வாழ்க்கையில செயல்பட முடியும். ஏன்னா எனக்கு தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு, நான் பேசுறது எதுவோ அதுதான் நடக்கும். நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கிறான்னு வசனம் சொல்லுது. அப்போ ஒரு ராஜாவினுடைய வார்த்தைக்கு தான் ஒரு தேசத்துல இறுதி தீர்ப்பு. அப்போ நான் என்ன பேசுறேனோ அதுதான் நடக்கும். அங்க இத குறிச்சு நான் தியானிச்சுட்டு இருக்கப்போ இந்த சம்பவத்தை மட்டும் சொல்றேன். அங்க லாசருவை எழுப்ப போறேன்னு சொல்லி அங்க இயேசு சொல்லும் போது அங்க தோமா சொல்றாரு, வாங்க நம்மளும் அவர் கூட சேர்ந்து மரிக்கும்படி போவோங்கிறார். அப்ப நான் நினைச்சேன், இந்த இடத்துல எவ்வளவு தூரம் நெகட்டிவா பேசுறாரு, அந்த நெகட்டிவ் அங்க கிரியை செய்யல அப்படின்னு யோசிக்கும் போது ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினாரு. அதை விட தேவ ரகமான விசுவாசத்தை உடைய இயேசு கிறிஸ்து என்ன பேசினாரோ அதுதான் அங்க நடக்குது. அப்போ இன்னைக்கு உங்க குடும்பத்தின் சூழ்நிலைகள், உங்களை சுற்றி இருக்கிறவங்க யாரு வேணாலும் என்ன வேணாலும் பேசட்டும், அது நடக்காது. ஏன்னா மேலான விசுவாசம் கொண்ட நீங்க, தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிற அதிகாரத்தை பெற்றிருக்கிற நீங்க என்ன பேசுறீங்களோ அது நடக்கும். ஏன்னா தேவன் அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்.
நீதிமொழிகள்ல தெளிவா நம்ம பல நேரங்கள்ல அதை நம்ம தியானிச்சிட்டோம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் விருப்பப்படுகிற அதன் கனியை புசிப்பார்கள். நம்ம எந்த கனியை புசிக்கணும்னு ஆசைப்படுறோம், அந்த எந்த கனியை புசிக்கணும்னு ஆசைப்படுறோமோ அந்த கனிய நம்ம புசிக்கணும்னா அது நம்ம நாவுலதான் இருக்கு. ஜீவனை நம்ம விரும்பணும்னா அந்த நாவுல ஜீவனை பேசணும். நம்ம ஜெபிக்கிறது ஒண்ணு, பேசுறது ஒண்ணா ஒரு நாளும் இருக்கக்கூடாது. ரெண்டும் ஒன்னாதான் இருக்கணும். நான் ஜெபம் பண்ணிட்டு கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டுட்டாரு, நிச்சயம் இதுக்கு ஒரு அந்த ஏற்ற பதில அவர் கொடுத்துட்டாருன்னா அவருக்கு நன்றி மட்டும்தான் சொல்லுவேன். அந்த இடத்துக்கு நம்ம எப்ப வர்றோமோ நம்ம வாழ்க்கையில சத்துரு அதுக்கு மேல கிரியை செய்ய முடியாது. நிச்சயம் இந்த வார்த்தை உங்க ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்தியிருக்கோம், ஆசீர்வச்சிருக்கோம் நம்புறேன். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் முழு இருதயத்தோடும் அப்பா நாங்கள் உம்மை நம்ப, உம்மை விசுவாசிக்க எங்களுக்கு நீர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு ஒவ்வொரு முறையும் இந்த வார்த்தையை நீர் நினைப்பூட்டி அப்பா உங்கள அப்பா உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று சொல்லி நாங்க தியானிச்சிருக்கிறோம்ப்பா. உங்களை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களாய் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் நாங்க மாற கர்த்தர் எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, அற்புதமான பதில்களை நீங்க ஏற்கனவே எங்களுக்கு தந்திருக்கிறீங்கப்பா. ஒருவேளை எங்க கண் பார்க்கல, குறித்த காலத்து தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, இனி அது தாமதிப்பதில்லை என்று சொன்னீங்கப்பா. ஆண்டவரே அப்பா, நீங்க எங்களுக்காக ஒரு மறைவுல காரியங்களை நீங்க செய்து கொண்டு இருக்கிறீங்கப்பா. இங்க வந்திருக்கிற எல்லாரும் இருதயத்தின் ஆழத்துல எத்தனையோ ஜெபங்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்கப்பா. அத்தனை காரியத்துக்கும் நீங்க மறைவுல பதில்களை கொடுத்து கொண்டிருக்கிறீங்க, செயல்பட்டு கொண்டிருக்கிறீங்க, கிரியை செய்து கொண்டிருக்கிறீங்கப்பா. அத்தனை பேரும் சாட்சிகளாய் பகிரக்கூடிய நாட்களுக்குள்ள கர்த்தர் நீர் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். இழந்தவைகள் அத்தனையும் கர்த்தர் நீர் திரும்ப கொடுக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அவர்கள் குடும்பங்களையும் மனதார ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. அப்பா எல்லாவற்றிலும் வாழ்ந்து இவர்கள் சுகமாய் இருக்கும்படி நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். உங்க பிள்ளைய ஆசீர்வதிக்கிறேன். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க கர்த்தர் நீர் கிருபை செய்கிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. தேங்க்யூ. ஏதோ ஷேர் பண்ணுமா? ஏதோ டெஸ்டிமனிஸ் ஏதோ இருந்தா ஷேர் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ண ப்ரேயர் செஷன்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.